அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜும், மலரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேவதி தங்கராஜ் வெளிய விட்டு கதவ லாக் பண்ணிட்டனால, இருட்டுன்றதுனால அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, இருட்டுன்னா ரொம்ப பயமா இருந்திருக்கும். அதுவும் இல்லாத ஃபிக்ஸும் வேற வர்ற மாரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த இருட்ட பார்த்த ரேவதி பார்த்தீங்கன்னா, பயந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஃபிக்ஸ் வந்து. வீட்ல பார்த்தீங்கன்னா, மலரக்கா போனவங்க சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அத்தை போய் தூங்கிடணும் அதுக்குள்ள அவங்க வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெளிய ஒரு வண்டி வருது. "அக்கா வந்துட்டாங்களா என்னவோ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து பார்க்குறாங்க. அப்ப சுரேஷ் வந்துடுறாரு. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ராஜலட்சுமி சொல்றாங்க, அதான் சுரேஷ் வந்துட்டான்ல, இவ்வளோ நேரம் அவனுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வையி, எனக்கும் ரொம்ப கால் வலி, நான் போய் படுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி படுக்க போயிடுறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணி, அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "எதுக்கு கத்துறீங்க? அமைதியா இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன்." அப்படின்றாங்க. "இல்ல வேண்டாம், அண்ணிய வர சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. நான் உங்களுக்கு நேத்து என்ன சொன்னேன்? அவங்களுக்கு பர்த்டே அவங்க நைட் டிரைவ் போவாங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆமா, ஆமா சொன்னேன். மறந்துட்டேன். என்ன டைம் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டுருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் டைம பார்க்குறாரு. அப்போ 11:30 ஆயிருக்கு. சரி நான் தான் லேட்டு போல. அவங்க சொன்ன டைம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சுட்டு, சுரேஷ் பார்த்தீங்கன்னா அமைதியாயிறாங்க. சரி சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சொல்றாங்க. இங்க பாக்கியராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, நானும் ஏதாச்சும் வேலைக்கு போணுங்க அப்படின்றாங்க. சரி போ அப்படின்றாங்க. அப்ப வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யாருங்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு பாக்கியராஜ கேட்குறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு என்ன வேலைக்கு போற? என்னோட பேங்க்குக்கே வந்துரு என்னோடவே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாங்க. என்னங்க நான் அதுக்கெல்லாம் போய் வர முடியுமா? நான் ஐடி ஃபீல்ட்ல போலான்னு இருக்கேங்க அப்படின்றாங்க. ஆமால்ல நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்குது. சரி நீ அதோட இத முடி. அப்புறம் நீ ஐடி ஃபீல்டு கூட போவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.